கன்னிராசி அன்பர்களுக்கு உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லும் கன்னிராசி அன்பர்களுக்கு, கன்னிராசி பூமியின் தனிமத்தின் ராசியாகும் மற்றும் அதன் அதிபதி குரு பகவான். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் மற்றும் இவர்களின் பகுப்பாய்வு திறன் சிறப்பாக இருக்கும். இவர்களின் இந்த குணத்தால் இவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிகிறது. வியாபாரத்தில் ஆர்வமுள்ள கன்னிராசிக்காரர்கள் அதில் முயற்சி செய்தால் அவர்கள் பெரும்பாலும் வெற்றி பெறுவார்கள். காதல் வாழ்க்கையை பற்றி பேசுகையில் இந்த ராசிக்காரர்கள் உங்கள் 8ஆம் வீட்டில் ராகுவும் கேதுவும் 2ஆம் வீட்டில் அமர்வதால் உறவில் சராசரி பலன்களை பெறுவீர்கள். சனி உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் அமர்வதால் உங்கள் தொழிலில் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் வெற்றியின் பாதையில் உங்களை அழைத்துச் செல்லும். இந்த நேரத்தில் நீங்கள் சேவை நடவடிக்கைகளில் ஆர்வமாக இருக்கலாம். உங்கள் சந்திர லக்கணத்தில் சுக்கிரனின் சுபநிலை இந்த மாதம் உங்களுக்கு பணம் மற்றும் காதல் தொடர்பான விஷயங்களில் நல்ல பலனை தரும். இருப்பினும் இந்த ராசிக்காரர்கள் உங்களின் 8ஆம் வீட்டில் குரு பெயர்ச்சியால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அத்தகைய சூழ்நிலையில் குருவின் சாதகமற்ற நிலை காரணமாக பணம் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். குரு 8வது வீட்டில் இருப்பதால் வாழ்க்கையின் எந்த பகுதியையும் விரிவுபடுத்துவதற்கும் புதியவற்றில் நுழைவதற்கும் இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்காது. உத்தியோகத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். இதன் காரணமாக உங்கள் 6ஆம் வீட்டில் சனி பெயர்ச்சியால் திருப்தி அடைவீர்கள். உங்கள் 8வது வீட்டில் குரு இருப்பதால் நீங்கள் ஆன்மீகத்தில் சாய்ந்திருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஆன்மீக அறிவை அதிகரிக்க முயற்சிப்பதை காண்பீர்கள். திறமையை மூலதனமாக வைத்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். இந்த மாதம் வாக்கு வன்மையால் எதையும் சாதகமாக செய்து முடிப்பீர்கள். திறமை அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள். பலவித நற்பலன்களை அளிக்கும். வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் எச்சரிக்கை தேவை. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சினால் எதிலும் லாபம் காண்பீர்கள். வர்த்தக திறமை அதிகரிக்கும். பணவரத்தும் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையால் முன்னேற்றமடைவார்கள். இழுபடியாக இருந்த வேலையை துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுவது நல்லது. விருந்தினர் வருகை இருக்கும். குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவே உண்டாகும். பெண்களுக்கு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சக கலைஞர்களின் போட்டி உங்கள் வாய்ப்புகளுக்கு சவாலாக இருக்கும். வரும் வாய்ப்புகள் உங்கள் பெயரை பிரபலப்படுத்தும். அரசியல் துறையினருக்கு உங்களுக்கு தேவையற்ற வீண் சோதனைகள் வரலாம். உங்களை பாராட்டியவர்களே இப்போது தரக்குறைவாக பேசலாம். மாற்று முகாம்களை சேர்ந்தவர்கள் உங்களை நாடி வருவார்கள். மாணவர்களுக்கு திறமையால் முன்னேற்றம் உண்டாகும். கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடிப்பீர்கள். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடருவீர்கள். சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவார்கள். கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகளை செய்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை. சித்திரை 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீர்கள். மற்றவர்களுடன் இருந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். பண வரத்து கூடும். அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் ஏற்படும். பரிகாரங்கள்: நவக்கிரகத்தில் புதனை வணங்க குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பண கஷ்டம் குறையும். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.